வீடியோக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுத்தா நீங்கள் என்னடா காசு பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை, நாங்கள் எங்களுக்கு கடையை பெர்மிஷன் எடுக்கவே இல்லை, கடையை வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் சும்மா நாங்கள் சாப்பிட எடுக்கிறோம்னு எடுத்தாங்க. நம்மளே ஃபுட் ரிவ்யூ செய்ய 10 பாயிண்ட்ஸ் போடுவேன். 10க்கு இதுக்கு பாயிண்ட்ஸ் போட போனால் நான் கட்டாயம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் vlog சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளிநொச்சியில் ஒரு சாப்பாடு கடைக்கு போக போகிறோம். சாப்பாடு கடையில் ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒன்று செய்யலாம்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் பார்த்துருவீங்க, இரண்டாவது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இரண்டாவதுக்கு போட்டு அப்படியே ரெண்டு கிளிநொச்சிக்கு வந்தாங்க சாப்பிட, மத்தியானம் சாப்பிடுறதுக்காக. அப்போ அந்த கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது. கனகபுரத்தில், கிளிநொச்சியில் கனகபுரத்தில் பார்த்தீங்கன்னா கனகபுரம் ரோட்டில் திருநா ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த கடையில் வந்து இடியப்ப கொத்து, அது மிக்ஸ் கொத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மிக்ஸ் கொத்து தான் வந்து சாப்பிட போகிறோம். போய் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறோம் உங்களுக்கு. அந்த கடையின் அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்வளோ விருப்பம் நாங்கள் வந்து சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ வாங்க சாப்பிட போகிறோம். வெயிட் வீடியோக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்த்து இருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து லைக் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு போட சப்ஸ்கிரைப் வேறு ஒரு டிமோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க சாப்பிட போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் மிக்ஸ் இடியப்பம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நார்மல் மிக்ஸ் இடியப்பம் வந்து 450 ரூபா வருது. ஃபுல் வந்து 800 ரூபா. நாங்கள் வந்து ஃபுல் எடுத்து பிடிச்சோம். நாங்கள் நார்மல் வந்து எடுக்கிறோன்னா 450 ரூபா வரும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காது. மிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இறால் போட்டிருக்கு, சிக்கன் போட்டிருக்கு, கனவாய் போட்டிருக்கு, பீஃப் போட்டிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குது கொத்து. பார்த்தீங்கன்னா இடியப்ப கொத்து தான். இறாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் போட்டிருக்கணும், கோதுடைக்காய் போட்டிருக்கணும். சில பேருக்கு வந்து கோதுடைக்காய் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து கோதுடைக்காய் சாப்பிடுவேன். உங்களுக்கு அப்படி கோதோட சாப்பிட இருக்கும், நடுவில் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். கனவை எல்லாம் போட்டிருக்கு. கனவை இது வந்து சிக்கன் நினைக்கிறேன். சிக்கன் நல்லா பீஃப் கறியும் போட்டிருக்கு. இடியப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளே ஃபுட் ரிவ்யூ செய்ய 10 பாயிண்ட்ஸ் போடுவேன். 10க்கு இதுக்கு பாயிண்ட்ஸ் போட போனால் நான் கட்டாயம் 9 போடுவேன். ஏன்டா 10 கொடுக்கலாது. கொடுத்தா நீங்கள் என்னடா காசு பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை, நாங்கள் எங்களுக்கு கடையை பெர்மிஷன் எடுக்கவே இல்லை, கடையை வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் சும்மா நாங்கள் சாப்பிட எடுக்கிறோம்னு எடுத்தாங்க. இடியப்பம் உண்மையாக நல்லா இருக்குது. ஏன்டா பழமையாக மிக்ஸ் கொத்து தான் எடுக்கிறது. மிக்ஸ் கொத்து நான் இடியப்பம் எனக்கு பெருசாக இடியப்பம் பிடிக்காது முதல்ல. ஏன்னா வீட்டு அம்மா இடியப்பம் சாப்பிட்டு நான் சரி சாப்பிட மாட்டேன். ஆனால் இவங்க ஆர்டர் பண்ணிக்கிறான்னு யோசிச்சு என்னடா இடியப்ப கொத்து ஒரு மாதிரி இருக்குமே மிக்ஸ் கொத்து வந்து பேசாமல் கொத்து எடுப்போம் இல்லையாண்டாங்க. அதுக்கப்புறம் இடியப்ப கொத்து எடுத்துனாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் கனகபுரம், கிளிநொச்சியில் கனகபுரம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் இது இந்த அட்ரஸ், அது லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் ரெக்கமெண்டட் இந்த ஃபுட். இடியப்பம் இந்த சாஃப்ட் நல்லா இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. இறால் தான் என்னடா ஃபுல்லாக போட்டிருக்கு. சில பேருக்கு அது பிடிக்காது, உனக்கு கோதுடிச்சு சாப்பிடுங்க. உரப்பெல்லாம் இல்லை, அளந்து போட்ட மாதிரி போட்டிருக்கீங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது குழம்பு விடாமலே சாப்பிடலாம். எனக்கு வந்து குழம்பு நல்ல கணக்காக போட்ட மாதிரி இருந்துருக்கு. மசாலா அதுக்குரிய உப்பு எல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருக்கணும். கட்டாயம் இது வந்து ரெக்கமெண்டட் ஃபுட். இங்கே வந்தீங்களா கிளிநொச்சியில் கனகபுரம் பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் சாப்பிடுங்க.
அது 10க்கு 9 அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சனியை எல்லோரும் மிக்ஸ் கொத்த தின்னாமல் இல்லை புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இடியப்பா கொத்து அப்போ நல்லா இருக்குது. நானும் முதல்ல மிக்ஸ் கொத்துலான் இருந்தேன். நம்ம அதை இடியப்பா அப்படி காணப்போ பிடிச்சிருக்கு. அவங்க சொன்னபடியே தான் ஆர்டர் பண்ணது. நல்லா இருக்குது, நல்ல வேறு லெவலில் இருக்குது. ஸோ சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட நல்லா இருந்தது. நீங்கள் அவருக்கு பிடிச்சிருந்தா அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்த இடியப்பா கொத்து. நீ இப்படியே வந்து சாவச்சேரி போய் கொண்டிருக்கேன். சாவச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பார்க்குன்ற ஒரு கடை இருக்குது. அதில் ஒரு வித்தியாசமான ஃபுட் ரிவ்யூ ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் அதுவும் வந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் வந்து லைக் பண்ணி அப்படியே பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டெக் பிளாக் தனுஷ்.